நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இளநீ லோடு ஏற்றிட்டு வந்தோம். ஏற்றிட்டு கரெக்டாக நம்ம உஸ்கோட்டோவில் டீசல் அடிச்சுட்டு நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கும்போது சிக்பலாப்பூர் தாண்டி வந்தவொடனே சென்ட்ரல் ஜாயின் ரப்பர் கட் ஆகி போச்சு. என்னடா பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் படுத்துருக்குறேன். டீசல் வேறு ஃபுல்லாக போட்டிருக்கனால கொஞ்சம் தூங்கினாலும் டீசல் அட்டை போட்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்ம வண்டி வந்து நட்டு ஓட்டு நின்றுட்டுருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறது, இந்த குளிர்னால 2 மூணு சட்டை இறக்கி விட்டு சைடு மிரர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு மிரர் தெரியுது லைட்டு மாதிரி, இந்த சைடு மிரர் வழியே யாரோ வர்றாங்களா போகிறாங்களான்னு விடிய நின்று காவல் கேட்கணும். கொஞ்சம் ஏமாந்தாலும் முடிஞ்சு போச்சு. டீசலு 35,000 40,000 காலி ஆயிரும். இதுதான் டிரைவரோட வாழ்க்கை. பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சொல்கிறதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட மணி 2:30 மணி ஆயிடுச்சு. இந்த நேரத்துக்கு நம்மளை புலம்பு விட்டாங்களே. அதாவது இளநீ லோடு ஏற்றிட்டு பார்ட்டி பிரச்சனை முடிஞ்சால் வண்டி ஓனரில் பிரச்சனை, ஓனர் பிரச்சனை முடிஞ்சால் டிரான்ஸ்போர்ட்டுக்காரன் பிரச்சனை முடிஞ்சால் வண்டி வேலை, எத்தனை தான் சமாளித்து வந்தான். இங்கே வந்து பார்த்தா திரும்பவும் வந்து பெட்டு ரப்பர் கட்டாயி போச்சு. என்னடா வாழ்க்கை இது. ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரலாம், ஆனால் பிரச்சனையே வாழ்க்கையே இருக்கக்கூடாது. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இந்த டைமுக்கு என்னை புலம்ப விட்டாங்களே கடவுளே, கடவுளை சொல்லணும்.